கோடை காலத்தை சமாளிப்பதற்கு கூடுதல் மின்சாரம் தேவைப்பட்டால் அது டெண்டர் மூலமாக பெறப்பட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் 1000 கணக்கான பட்டதாரிகள் பங்கேற்றனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோடை காலத்தை சமாளிப்பதற்கு கூடுதல் மின்சாரம் தேவைப்பட்டால் அது டெண்டர் மூலமாக பெறப்பட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என தெரிவித்தார். முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது தன்னிறைவு பெற்ற மாநிலமாக அமையும் என்றார். அப்போது பாஜக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அண்ணாமலை மதுவிலக்கு சம்பந்தமாக 2023ஆம் ஆண்டு அவர் பேசியதும் 2024ஆம் ஆண்டு அவர் பேசியதும் என்னுடைய செல்போனில் உள்ளது என தெரிவித்தார். மேலும் தயவு செய்து அரசு நிகழ்ச்சிகளில் சில கோமாளிகளின் கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் ஒரே மாதிரி பேசுபவர்கள் கேள்விகளை கேட்கலாம் என செய்தியாளர்களிடம் கேட்டுக்கொண்டார். ஏதாவது ஒரு இடத்த குறிப்பிட்டு சொல்லுங்க சகோதரரே, சும்மா பொதுவாக சொல்லக்கூடாது. ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தால் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். இன்றைக்கி நம்முடைய தேவையை விட கூடுதலான மின்சாரம் நம்மக்கிட்ட இருக்குது. கோடை காலத்தை சமாளிப்பதற்காக நமக்கு என்ன கூடுதல் தேவை ஏற்படுகிறதோ அது டெண்டர் மூலமாக பெறப்பட்டு முழுமையான நடவடிக்கைகள் அந்த பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. ஒரு விஷயம், ஒரே ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். மது விலக்கு சம்பந்தமாக 2023 அவர் பேசின பேச்சும் 2024 அவர் பேசின பேச்சும் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், என் செல்ஃபோனில் இருக்குது. வீடியோ பார்த்தேன். 2023 என்ன சொல்கிறாரு, மது விலக்குங்கிறதே சாத்தியம் இல்லை, 20,000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு போயிடும், மேலேருந்து கடைமடை வரைக்கும் டாஸ்மார்க்கில் பணிபுரிகிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 24 ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, ஏதோ அவங்க வந்துட்டால் மதுவிலக்கு வந்துடும், கடைகள்லாம் மூடிடும்னு சொல்லிட்டு. ஏதாவது நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், அரசு நிகழ்ச்சிகளில் தயவு செஞ்சு சில கோமாளிகளுடைய கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஒரே மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறவங்கள கேட்கலாம். உங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது, எங்களுக்கும் நிறையா வேலை இருக்குது.